சரிம்மா போய் ஃபோன் பண்ணுறேன். ஆ ஐயோ என்ன என்னவோ சண்டை போலையே காலையிலேயே. ஆக்சுவலாக நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, நம்ம அதாங்க ஒர்க்குக்கு போயிட்டுருக்கோம் அம்பத்தூர். 9:34 ஆயிடுச்சு டைமு. எப்பவுமே சீக்கிரமாக கிளம்பும், இன்றைக்கி லேட் ஆகிடுச்சா. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும் நம்ம ஊர்லேருந்து. அது வந்து ஒரு துணியை ட்ரெஸ்ஸு ஒரு 2 செட்டு எடுத்திருந்தேன். ஒன்று வந்து சரியாக சூட் ஆகலை. அதை மறுபடியும் பையா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு, பையா காலில் கடை தந்துருக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்டால், அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மதியத்துக்கு மேலே வாங்க, இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்குன்னு. நான் என்ன சொன்னேன்னா, பையா நீ வச்சுக்கோ, நான் வந்து 1ஆம் தேதி கூட வாங்கிக்கிறேன் நியூ இயருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி இல்லை பரவாயில்ல வாங்க அப்படின்னாரு. இப்போ போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்புறதாங்க. எப்பவுமே த்ரூவாக போகிறது தான் பிடிக்கும். சரி இது சின்ன வேலைக்கு தெரியும், முடியாமல் போகக்கூடாதுல்ல. அது நான் சைஸு நான் பார்க்கலைங்க. ஆக்சுவலி நம்மளோட சைஸ் வந்து 34, அது 32 ஜீனு. ஆனால் பரவாயில்லைங்க. இந்த அளவு பொண்ணு ஓட்டுக்கிறா வண்டியா பாருங்க. சின்ன பொண்ணு, அதுவும் 2 வீலர் பெரிய வண்டி ஓட்டுது. சென்னையில் இதெல்லாம் சகஜம்தான், ஆனால் கிராமத்தில் இப்போ தான் பார்க்குறேன். கேமரா ஹெல்மெட்டில் மாட்டினாலே கொஞ்சம் வெயிட் ஆகிடுதுங்க. ஆக்சுவலாக இது ஒரு இது ஒன்று எடுக்கணும். போயிட்டு கண்டிப்பாக நிறுத்தி எடுத்துகிட்டு தான் போவேன். பையா கடை இங்கே இருக்கு. நேற்று கால் பண்ணிட்டோம். நேற்று இல்லை, காலையில் தான் கால் பண்ணோம். போச்சுங்க, எல்லாம் போச்சு. ஒரு 1 ஹவராக நம்ம மோட்டோ விளாகிங் பண்ண வீடியோ போச்சு. சே, எதிரே பார்க்கல. எடுக்க முடியாது, மறுபடியும் டெலீட் பண்ணிட்டேனே. ஆல்ரெடி பழைய வீடியோலாம் 128 இருக்கு. எப்படி போச்சுன்னு தெரியல. ஸோ சேட். இன்னைக்கு யார் மூஞ்சில் மிஷனும் வச்சு போ. ஒரு 50 GB காலி. நான் பழைசு டெலீட் பண்ணுறேன்னு சேர்த்து இப்போது ரெக்கார்டில் இருக்கிறதும் டெலீட் பண்ணிட்டேங்க தெரியாமல். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி விடுங்க, எல்லாம் நடக்கிறது தானே. போன வாட்டி அது மாதிரி தான் டெலீட் ஆகிப்போச்சு. இப்போ ஒரு வாட்டி ஆகிப்போச்சு. அப்போ வந்து அதான் சேம் இந்த மாதிரி தான் ஆல் டெலீட் கொடுத்துட்டு தெரியாமல். இப்போ நான் செலக்ட் பண்ணேன், பட் செலக்ட் பண்ணும் போதே இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இன்னும் இனி வந்து நம்ம ஃபுட்டேஜ் எடுத்துட்டா டெலீட் கொடுத்துடணும். போச்சா, இப்படிங்க பார்த்துக்கோ, எல்லாம் நடக்கிறது தானே.
நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைனா ஒரு நாள் கழிச்சோ லேட்டாக கூட வர வாய்ப்பு இருக்குது. அதனால் பெல் பட்டனில் ஆளில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். மனம் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. சார் ஒரு 50 GB காலி ஆகிடுச்சு வீடியோ, ஒரு 1 hour வீடியோ. அதை வச்சு இன்னும் 2 நாளைக்கு 3 நாளைக்கு அப்டேட் பண்ணிடுறேன் வீடியோவை. 3 பார்ட்டாக போகலான்னு நினச்சேன். பார்த்துக்கோங்க, இவ்வளோ கஷ்டம் இருக்குது யூடியூப்பில் வீடியோ போடணுன்னா. ஒரு ஃபுட்டேஜ் டெலிட் ஆயிடுச்சுன்னா அதை ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அந்த கிளாரிட்டியும் கிடைக்காது. அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள், வேறு என்ன சொல்ல போகிறேன். காலையில் சாப்பிடவே இல்லை, மணி 11 ஆச்சு, இன்னும் பச்சை தண்ணி குடிக்கல. இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோவை எடுத்துகிட்டு வந்தேன். முக்கியமாக எவ்வளோ நல்லா இன்றைக்கி தான் நல்லா ஸ்பீச் கொடுத்தேன், நல்ல ஸ்பீச் கொடுத்தேன். அதுமாரி இன்றைக்கி ஆகிப்போச்சு. ட்ரை பண்ணுவோம், ஃபுட்டேஜ் எடுக்க முடியுதான்னு வேறு எதுனா ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லைன்னா போயிட்டு போகுது. சரிங்க, அது முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன்னா அது டெலிட் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியும். அந்த டெலிட் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் நம்ம சொன்னது. இல்லை நம்ம வந்து இப்போ நம்ம ஊர் அது அரகாணத்துலேருந்து இப்போ அம்பத்தூர் போயிட்டுருக்கோம் சென்னையில். அந்த வேலைக்கு போயிட்டுருக்குங்க. டைம் வந்து இந்த டைமில் போறியான்னு கேட்காதீங்க, ஏன்னா அது நம்ம கடை தாங்க, மொபைல் ஷாப் அக்சசரிஸு. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா உங்களுக்கு யாருன்னா நீ பார்க்குற வீடியோ பார்த்துட்டு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்டில் போடுங்க. இல்லைன்னா மந்திய லோக்கல்லே நம்ம அம்பத்தூரில் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா அப்படியே வந்துடுங்க. நம்மளுக்கு 50% ஆஃபர் கொடுத்துடலாம். ஆஃபர்னா தான் ஐயா கண்ணில் எதோ வந்து விழுந்துருச்சு. அது ஆஃபர்னா இருக்கிற ரேட்டில் இருந்து 50% கொடுத்துடலாங்க. இன்னும் பெருசு, நம்ம சேனல் இன்னும் பெருசாகிடுச்சுன்னா யாரும் தர முடியாத விலைக்கே கொடுக்கலாம். ரொம்ப கம்மியான ரேட்டுக்கே கொடுக்கலாம். விடுங்க, இப்போ என்ன 25, இன்னைக்கு 25 நினைக்கிறேன் டேட்டு. ஆமாம் இருக்குது, இன்னும் 4 நாள் தான் 1 to 4 வீடியோ போட்டுருவோம். மறக்காமல் காலையில் இப்போ இன்றைக்கி எடுக்கிறோன்னா மறுநாள் காலையில் 11 மணிக்கு அப்லோட் ஆகிடுங்க. இந்த இடம் வந்து ஆக்சுவலாக சொல்லணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டேன், சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அது பழைய விழாக்களை இப்போ சொல்லியிருப்பேன். என்ன போகுது, இந்த ஒரு ரோடு இருக்குல்லங்க, இப்போ போகிறோம் பார்த்தீங்களா, அது அந்த பக்கம் ஒன்று இருக்குது. அதான் 1 வேவாக இருந்தது அப்போது. அதுவும் போல் இதில் பாதி தான் இருக்கும், ரொம்ப மோசமாக குண்டு குழியுமாக இருக்கும். இதை ஃபுல்லாக ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணி பெருசாக இப்போ பண்ணியிருக்காங்க. இந்த இடம் சூப்பராக இருக்கும் பாருங்க. இதேமாரி கண்டி மொத்த ரோடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு. இப்போ நம்ம டெய்லி போல் வீக்லி ஒன்ஸ் தான் போவோம். ஒரே காடாகவே இருக்கும். இது காடு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இந்த பக்கம்லாம் 2 சைடுமே காடு தாங்க. அது ஒரு 3 கிலோமீட்டருக்கு பெரிய காடாக இருக்குது. அது கூட இல்லை, இப்போ மோட்டோ விளாக் பண்ண ஃபுட்டேஜ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு எவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறேன் பாருங்க. நான் என்ன பண்ணுறது, ஆல்ரெடி நிறைய கஷ்டத்தை தாங்கியாச்சு. இன்னொன்று இது சொல்ல போனால் இன்னும் நிறைய இருக்குது. இப்போ நான் போய் இன்னும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு. அதை போய் இப்போ நான் கஷ்டத்தை சந்திக்கணும். ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறதுடா. வீக்லி ஒன்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போகிறோம். அப்போவும் நம்ம ஏதாச்சும் இப்போ சாதிக்கணுமேன்றதுனால மோட்டோ விளாக் பண்ணுறேன். தண்ணி சூப்பராக தேங்கி இருக்கு. ஏரி தான், ஆமாம் ஏரிங்க. வீடியோ டெலிட் ஆகாமல் இருந்துச்சு பாருங்க. அதே தெரியாது தான் ஒரு 1 ஹவருக்கு நினைக்கிறேன். 1 ஹவருக்கான வீடியோ டெலிட் ஆயிடுச்சு. சரி பார்த்துக்கலாம்.
இதால எவ்வளோ பள்ளம். போச்சுரா வண்டி. எங்கே போகிறாங்க கலர் கலராக ட்ரெஸ் பண்ணிட்டு? என்ன விசேஷமாக இருக்கும். இவ்வளோ பெரிய பள்ளம் தான். அந்த காருக்காரன் இண்டிகேட்டர் முன்னாடியே போட்டிருந்தா நான் அந்த பள்ளத்தில் விட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திரும்பும் போது அங்கேயே போட்டான். கொஞ்சம் முன்னாடி போட்டால் தானே நம்ம ஆளாட்டாத்துக்கு. அங்கே திரும்பிட்டா அப்புறம் போடுறான் இண்டிகேட்டரு கிட்ட போயிட்டு. இது என்னடா இது வரிக்கு ஊதுறீங்க வரிசையாக போகுது. நெக்ஸ்ட்டு எங்கே ரைடு பண்ணலான்றத கமெண்டில் போட்டு விடுங்க. நம்ம இதுக்கப்புறம் வந்து போடணும் கண்டினியூவாக. டைம் கிடைக்கும், பார்ப்போம். கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும். நம்மளுக்கு தான் டைம் கிடைக்க மாட்டேது. ஆக்சுவலி இது மோட்டோ விலாகே பண்ணலாங்களா இல்லை வேறு எதனா பண்ணுறதா இருந்தால் கமெண்டில் போட்டு விடுங்க. எதனா வேறு எதனா அதுக்கு ஐடியா கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாங்க. மைக் கரெக்டாக இன்செர்ட் பண்ணிக்கிறேன். வாய்ஸ் கேட்குதா தெரியலையே. ஹாய் ஆட்டுக்குட்டி. இங்கெல்லாம் படுக்கப்படாதீங்கயா ஆட்டுக்குட்டியா, பாவம். இதோ 2 வருது, ஸ்லோவாக போகும். போங்க போங்க, பொறுமையாக போங்க, பொறுமையாக போங்க. டைமிங்கு வந்துட்டுங்க ஹைவே. அதிகமாக ஏன் பேசலன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் மார்னிங் சாப்பிடலை. இப்போ 11 மணி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் பசிச்சுட்டே இருந்தோம்னா பசிக்குது. ஏன்னா நம்ம எழுந்தது காலையில் நைட்டு 12 மணிக்கே தூக்கம் தெளிஞ்சிருச்சு. விடிகால 6 மணிக்கு தான் தூங்கினேன். வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு 6 மணிக்கு தூங்கினேன். மறுபடியும் 6 மணிக்கு தான் தூங்க ஆரம்பித்தேன். 7, 8 2 மணி நேரம் தூங்கினேன். அப்புறம் எந்திரிச்சிட்டோமா, அது டைம் ஆயிடுச்சு நம்ம ஒர்க்குக்கு போகிறதுக்கு. சரி அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம வந்துட்டேன். காற்று நல்லா வீசுது. வழியை மறிச்சிட்டாங்க. வழியே விடாமல் போகுது பாரு. ஓனர் எங்கேயா இருக்கீங்க? மாடை ரோட்டில் விட்டு என்னையா பண்ணுறீங்க? எல்லா வீடியோவிலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது.
ஆக்சுவலாக யூடியூப்பில் வந்துச்சு பார்த்தேன். மாடு வந்து அதான் கட்டாமல் விட்டாக்கா இந்த போலீஸில் வச்சு இது நம்ம அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குல்ல, அதை பிடிக்க அதுக்கு ஒரு ஏதோ போட்டு பிடிக்கலான்னு போயிட்டுருப்பேன் கிட்ட. அதோட ஓனர் வந்து ஒரு பையன், சின்ன பையன் ஆக்சுவலாக, அந்த வேகத்தில் சர்ன்னு ஓட்டிட்டு விடுவோம். அது வடிவல் டைலாக் கூட போட்டு சர் அப்படின்னு ஒரு ஏதோ ஒன்று வருமே, ரைட் இல்லை சர்ன்னு சொல்லி ரைட் இல்லை அப்படின்னு சொல்லணும், அந்த டைலாக் போட்டிருக்காங்க. சரியா இருக்கும். அப்போ ஆப்போசிட்டில் அது அந்த வீடியோவில் ஒருத்தர் நின்றுட்டு இருப்பார், பதறி அடிச்சு ஓடுவார், என்னடா அது அப்படின்னு. தெரியும் வண்டி பின்னாடி போனாலே பள்ளத்தில் தள்ளி விட்டுருவாங்க, நம்ம முன்னாடி போயிடுவோம். சவிதா காலேஜ் வந்துட்டுங்க. ஆக்சுவலி இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வரும் நினைக்கிறேன். 30 வருங்க, 30 வரும் சரி. லேட்டு தான் ஆக்சுவலி, கொஞ்சம் நம்ம கிளம்புதான் லேட்டு, ஸ்லோவாக வர வந்துட்டுமா, அதனால் லேட் ஆகிடுச்சு. 12,000 எப்படி போகிறது, 1 ஹவர் ஆகும். ரோடெல்லாம் இப்போ தான் பேட்ச் போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க. ஆமாம், சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளே பள்ளம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. மண்ணு கண்ணில் வீழ்ந்துருச்சு. வேணாம் ஏறணும்னா எங்கன்னா பள்ளம் இருக்கும், மறுபடியும் அது பாருங்க வண்டியை பள்ளத்தில் விட வேண்டியது இருக்கும். ஆக்சுவலி இப்போ கேமரா வந்து ஃபுட்டேஜெல்லாம் டெலிட் ஆகிடுச்சுலாங்க. இப்போ க்ளீன் பண்ணிட்டு எடுக்கும்போது அந்த பூச்செல்லாம் வந்து ஹெல்மெட்டில் அடிச்சிருக்கு, ஒரே ஃபுல் டஸ்ட்டாக இருக்குது. ஒரு மனுஷன் என்னையா கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி விட வச்சா எப்படி? அந்த பஸ்ஸை நம்ம ஓவர்டேக் பண்ண போய் மண்ணு வைசர் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ போவோம். பஸ்ஸுக்காரும் வழி ஓட்டுற மாதிரி தெரியல. ஷூ எப்பவுமே போட மாட்டோம் ரெகுலராக, நம்ம செப்பல்ஸ் தான் போடுவோம். இப்போ தாங்க ஷூவே போட்டுருவோம். அது ஒரு மாதிரி வெய்யால் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. எவ்வளோ பெரிய பள்ளம் போச்சுரா வண்டி. நான் ரோடுறா இது கன்றாவி. சரி, ரொம்ப கேவலமாக இருக்குது ரோடு. வேணாம் நம்ம முந்த வேண்டாம். எவ்வளோ பள்ளம் இருக்கு, வண்டியில் இருக்கிற எல்லாம் போயிடும், டயரு வெடிச்சிடும் போல். இவ்வளோ பள்ளம் இருந்தால் எப்படி? ஏறலான்னு பார்த்தா பள்ளமாகவே இருக்கு.
பாரு ரைட்டு லெஃப்ட்டு தெரியும் எனக்கு. எதனால் இதெல்லாம் ரோடு சரியில்லை, அதனால அணைச்சிருவானோ. வேணாம், பொறுமையாகவே போகும். இது எவ்வளோ பல்லையா ஐயா. இவர் நான் வண்டி படுக்க போட்டுனே போகிறாரு. ஆக்சுவலாக இப்போ இந்த வீக் இல்லை, அதான் இந்த வீக் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோங்க. ஆக்சுவலி ஃபன்னாக இருக்கும், செம்மையாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். அப்போ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வழியே விட மாட்டாங்களே, என்னையோ நடக்குது. அவன் பாருங்க சிக்னலாக நம்மளுக்கு. ஆமாம், சரி ஓகேங்க, இதோட நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கேமராவில் சார்ஜும் இல்லை, ஃபுட்டேஜ் வேறு டெலீட் ஆகிடுச்சில்ல. அது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சார்ஜ் போட்டு மெமரி கார்டும் மாற்றிடலாம். நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ஆலில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.